பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் மறுரூபம் ஜெபக்குழு யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். நாம் ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் நம்ம என்ன தியானிக்க போகிறோம்னா ஆலோசனை. இன்று இந்த செய்தி நிச்சயமாய் தயவு செய்து எல்லாரும் ரொம்ப கவனமாக கேளுங்க. உங்களுக்கு உகந்ததாக இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலே கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆலோசனை. நம்ம நிறைய நேரம் வாழ்க்கையில் தோற்று போனது எதனால் தெரியுமாங்க? ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்காம போட்டை வாங்கிறது, திருமணத்துக்கு பெண் பார்ப்பது, வரன் பார்ப்பது, வீடு கட்டுறது, இப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்காம ஃபெயிலியராக போயிடும். பைபிள் என்ன சொல்லுது பாருங்களேன். யோபு 12:13 வார்த்தை, ஆலோசனையும் அறிவும் ஆண்டவருக்கு உரியது. ஆலோசனை ஆண்டவருக்கு உரியது. ஆண்டவருக்கு உரிய ஆலோசனையை நம்ம பெற்றோருக்கும் கொடுக்கக்கூடாது, மற்ற ஆளுக்கும் கொடுக்கக்கூடாது, யாருக்கும் கொடுக்கக்கூடாது. கடவுள் சமூகத்தில் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே நான் இந்த போட்டு வாங்கலாமா, நான் இந்த இடத்த வாங்கலாமா, நான் இந்த விவசாய நிலத்தை வாங்கலாமா, என்னுடைய பொண்ணுக்கு இந்த மாப்பிள்ளையை நான் பார்க்கலாமா, ஆண்டவர்கிட்ட தான் ஆலோசனை கேட்கணும். அதாவது ஆண்டவருக்கு உரியது. ஆண்டவருக்கு உரிய எந்த மனுஷனும் கொடுக்கக்கூடாது. இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் ஊழியக்காரங்கள்ட்ட கொடுத்தாச்சு. அவர் சொன்னால் கடவுள் சொன்னது மாதிரி இருக்கும். தயவு செய்து இந்த இறை செய்தி கேட்குற நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு உரியதை தயவு செய்து ஆண்டவர்கிட்ட கொடுங்க. ஊழியர்கள் என்ன சொன்னாலும் ரெண்டாவதாக போடுங்க. நீங்கள் ஒரு 7 நாள் உபவாசம் இருங்க. ஆண்டவரே இந்த ஊழியர் சொன்னதும் நீங்கள் சொல்கிறதும் கரெக்டாக இருக்கட்டும், அப்போ நான் செய்வேன். கடவுள் சமூகத்தில் முழங்கால் படியிடுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள்கிட்ட பேசுவார். தாவீது வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மட்டும்தான் ஆலோசனை கேட்பார், வேற யார்ட்டையுமே கேட்கல. இன்னைக்கு நிறைய பேர் சுய ஆலோசனை எடுத்துக்கிடுவாங்க. நம்மளாம் அவங்களா போய் ஏதாவது வாங்கி இடங்களை வாங்கி அதை வாங்கி பிரச்சனை மேலே பிரச்சனை உண்டு பண்ணி கொள்வார்கள். மற்றவங்கள்ட்ட ஆலோசனை கேட்க மாட்டாங்க, சுய ஆலோசனை. அதனால் சுய ஆலோசனை, அடுத்தவங்கள்ட்ட கேட்கறது எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. ஒரு 7 நாள் கடவுள் சமூகத்தில் முழங்கால் படி ஜெபித்து, ஆண்டவரே என் கனவுல பேசுங்க, என் மகளுக்கு இந்த வரன் பார்க்க போகிறேன், இந்த இடத்த வாங்க போகிறேன், இந்த போட்டை வாங்க போகிறேன்னு சொல்லி நீங்கள் முழங்கால் படிட்டு ஜெபித்து ஆலோசனை ஆண்டவருக்குரியதை ஆண்டவர்கிட்டே கொடுத்துருங்க. அவர் உங்களுக்கு நிச்சயமாக பேசுவார், நிச்சயமாக பேசுவார். அவர் பொய் சொல்லுற கடவுள் அல்ல. அதனால் ஆலோசனையை தயவு செய்து ஆண்டவர்கிட்ட வாங்குங்க. ஏன்னா பைபிள் சொல்லுது பாருங்களேன். திருப்பாடல் 32:8, நான் உனக்கு அறிவு புகட்டுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்னை கண்ணோக்கி உனக்கு அறிவுரை கூறுவேன். பார்த்தீங்களா? நான் உனக்கு அறிவு புகட்டுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்னை கண்ணோக்கி உனக்கு அறிவுரை கூறுவேன். அப்போ ஆண்டவர் சமூகத்தில் ஏசப்பான்னு சொல்லி காத்துருங்க. அவர் பேசுவார், நிச்சயமாக பேசுவார். என் வாழ்க்கையிலலாம் நிறைய வெளிப்பாடு சொல்லி மக்கள் கூட்டம் போய்கிட்டே இருக்கு நிறைய இடங்களுக்கு. என்னை அப்படி தான் சொல்லுவாங்க, பிரதர் நீங்கள் அங்கே போய் பாருங்களேன், உங்களுக்கு திருமணத்துலலாம் தடையாக இருக்கும், அங்கே போனால் கரெக்டாக சொல்லிடுவாங்க சொல்லி. நான் அதெல்லாம் ஏம்மா, கடவுள் நம்மள்கிட்ட பேசிக்கிட்டு தானே இருக்கிறாரு, காத்திருக்க சொல்கிறாரு, ஏற்ற வேலையில் தருவார், ஏன் அவசரப்படணும்? இல்லை பிரதர், எவ்வளோ நாள் தான் காத்திருக்கிறது, நீங்கள் போங்க, அவர் அப்படி சொல்லுவாருன்னு சொல்லி ஒரு அம்மா ஒரு பிரதரை சொல்லிச்சு. நானும் போனேன், போய் ஃபோனில் நம்பர் கொடுத்தா பேசினேன். அவர் சொன்னார் 2023 இந்த மாதம் இறுதிக்குள்ளாக கடவுள் உங்களுக்கு அற்புதமான ஒரு திருமண வாழ்க்கை கொடுத்து ஒரு திருமண ஜோடி தருவார். 2026 ஆயிடுச்சு, ஒன்றுமே நடக்கலை. இன்னொருத்தட்ட நம்பரை கொடுத்து சொன்னாங்க, இவங்க போங்க, அவர் அப்படி தான் சொல்லுவார். அவர் சொன்னார் 2024 ஜனவரிக்குள்ளே உங்களுக்கு திருமண வாழ்க்கை எல்லாம் முடிஞ்சிரும் சொன்னார். 2024 போயிடுச்சு. இன்னொருத்தட்ட கொடுத்தா இன்னொரு நம்பர், நீங்கள் நேரடியாக போங்கன்னு. அங்கே போனால் அங்கே அவர் ஜெபம் பண்ண சொன்னார், இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக 2024 இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக எல்லாம் முடிஞ்சிடும் சொல்லி இப்படி 5, 6, 7, 8ன்னு போய் ஊழியர்கள்ட்ட தேடி நானும் குறி கேட்குற ஆளாக மாறிட்டேன். மக்கள் சொன்னதை கேட்டு, அடுத்த என் மேலே அன்பு வச்ச மக்கள் சொன்னதை கேட்டு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒன்றே ஒன்று மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தயவு செய்து உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேளுங்க. கடவுள் பேசுவார். நமக்கு எப்போ தேவையோ அப்போ தாங்க செய்வார். வயசாகிக்கிட்டே போகலாம், உங்களுக்கு குழந்தை பாக்கி இல்லாமல் இருக்கலாம், திரும்ப நடக்காமல் இருக்கலாம். நிச்சயமாக கடவுள் உங்களுக்குன்னு முன்குறிக்கப்பட நிச்சயமாக செய்வார்.
நம்ம காத்திருக்கணும். கடவுள் சமூகத்திலிருந்து நம்ம அதை பெற்றுக்கொள்ள காத்திருக்கணும். காலையில் விதைச்சிட்டு சாயங்காலம் கருதறுக்குன்னு போய் கருக்கருவா எடுத்துட்டோம்னா நம்மளை மாதிரி விவரம் தெரியாதால் யாருமே இல்லை. அதுபோல் கடவுள் ஏற்ற வேலையில் தருவார், நிச்சயமாக தருவார். நம்ம காத்திருக்கணும். அவசரப்பட்டு நம்ம எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது. தவறான ஆலோசனைகளை கேட்டு நம்ம தவறான பாதையில் விழுந்துடக்கூடாது. ஏன்னா பைபிள் சொல்லுது பார்த்தீங்களா, யோபு 22:22, அவர் வாயினின்று அறிவுரை பெறுக, அவர் தம் மொழிகளை நெஞ்சில் பொறுத்திடுக. அவர் வாயினின்று அறிவுரை பெறுக. அவர் சொல்லுவார், மகனே இதை செய்யாத காத்து அவர் பேசுவார். அப்ப யார் என்ன ஆலோசனை கொடுத்தாலும் அது ரெண்டாவதாக இருக்கட்டும். ஃபஸ்ட்டு ஆலோசனை நீங்கள் ஜெபம் செய்து ஆண்டவர்கிட்ட வாங்குங்க. அவர் நிச்சயமாய் பேசுவார். அவர் பேசுகிறதும் உங்களுக்கு ஆலோசனை சொன்னவர்கள் சொன்னதும் கரெக்டாக இருந்துச்சுன்னா செய்யுங்க. அப்பொழுது கடவுள் நிச்சயமாய் உங்கள் அந்த காரியத்தில் முழு வெற்றியை தருவார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மகா இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, இந்த நாளுக்காய் நன்றி அப்பா. இந்த நாளிலும் சீராக்கு புஸ்தகம் 6:6 1000-ல் ஒருவரே உமக்கு ஆலோசகராக இருக்கட்டும் என்று சொன்னீங்களப்பா. அந்த 1000-ல் ஒரு ஆலோசகர் எஸ்அப்பா நீங்க இருங்க, எங்களோடு பேசுங்க. எங்களை வியத்தகு ஆலோசகராய் நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க. ஏசாயா 9:6 பார்க்கிறோம். உங்களுடைய வார்த்தையை சொல்லுகிறது, அவர் ஒருவரே வியத்தகு ஆலோசகர். அந்த வியத்தகு ஆலோசகராகிய நீங்கள் நிறைச்செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் நீங்க பேசுங்க, ஆலோசனை கொடுங்க. இதுவரை இந்த பிள்ளைகள் ஆலோசனை உமக்குரியதை இந்த பிள்ளைகள் கொடுக்காம இருந்திருந்தாலும் மன்னித்தரலும் பொறுத்தரலும். இனி வரக்கூடிய நாட்களில் உமது இரக்கத்தின் தயவையும் தந்திரலும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன்.